Hello friends, 12th mathematics exercise 1.4 first semல fourth subdivision பார்க்கலாம். Question என்னன்னு பாருங்க. Solve the following system of linear equations by Cramer's method. Cramer's rule. Cramer's rule மூலமா இந்த equations சால்வ் பண்ணணும். இந்த கொடுத்துருக்காங்க 3 equation. சால்வ்னா என்ன? x, y, z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்க இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கு? ஃபிராக்ஷன்ல இருக்கு. அது ஃபிராக்ஷன்ல இருக்கிறத நம்ம லீனியர் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணணும். சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்? லெட் 1 by x equal to a, 1 by y equal to b, 1 by z equal to c எடுத்துக்கலாம். இப்ப எடுத்தா என்ன ஆகும்? இங்க 3 ஈக்குவேஷன் 3a minus 4b minus 2c equal to 1, a plus 2b plus c equal to 2, 2a minus 5b minus 4c equal to minus 1. ஓகே, அடுத்தது மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றது? இங்க இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குல ஏபிசி, அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு சைடுல எக்ஸ் ஒய் இசட் இங்க இருக்க எழுதிடணும். 1 2 -1 எழுதிடணும். இப்ப டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டா என்னது? இதுக்கான டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் டெல்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா என்ன வருது? -15. -15 எப்படி இருக்கு? நாட் ஈக்குவல் டு 0. சோ அதனால கிரேமர்ஸ் ரூல் எக்ஸிஸ்ட் ஆச்சா. இப்ப டெல் ஏ கண்டுபிடிக்கும். டெல் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்க காலம் 1 இருக்குல்ல, இது காலம் ஏ. ஏன்னா இது காலம் ஏ கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் இங்க எழுதியிருக்கோம். இதுக்கு பதிலா இங்க இருக்க வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் எடுக்கணும். இங்க 3 1 2க்கு ரீப்ளேஸ் பண்ணி என்ன எடுத்திருக்கோம்? 1 2 -1 எழுதியாச்சா. மற்றதெல்லாம் அப்படியே வரும். இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா என்ன வருது? -15. அடுத்து டெல்டா பி. டெல்டா பிக்கு அதுதான். இங்க இருக்க பி இருக்குல்ல, பி கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்க இருக்க வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். இப்ப டிட்டர்மினன்ட் எடுத்தா என்ன வருது? -5. அதே மாதிரி சி க்கு எடுக்கணும். இங்க இருக்க வேல்யூக்கு இதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் எடுத்தா -5. அவ்வளவுதான். இப்ப ஏபிசி தான் நம்ம கிடைக்கல. டெல் ஏ டெல் பி டெல் சி தான் கிடைச்சிருக்கு. இப்ப ஏ கண்டுபிடிக்கணும். ஏபிசி அது ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு டெல் ஏ பை டெல், பி ஈக்குவல் டு டெல் பி பை பி, சி ஈக்குவல் டு டெல் சி பை சி. அவ்வளவுதான். டெல் ஏ நம்ம என்ன டெல் ஏ என்னது? இது -15. டெல்டா -15 கேன்சல் பண்ணா 1. ஏ ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்தோம்? 1 by x. இங்க பாருங்க, ஏ ஓட வேல்யூ 1 by x ன்னு எடுத்தோம். x y z தான் நமக்கு தேவை. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஏ ஓட வேல்யூ 1 by x. ஏ என்னது? 1. 1 into 1 by x என்னது? x equal to 1 ஆயிடும். ஓகே, அப்புறம் டெல் பி டெல் பி பை பி -5 by 15. இது 1 by 3 ஆயிடும். எப்படி? 5 1s 5 3s, இங்க மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். b ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? இங்க 1 by y. b ஓட வேல்யூ என்னது? 1 by 3 ஈக்குவல் டு 1 by y. இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா y ஈக்குவல் டு 3 ஆயிடும். c டெல் c by c. டெல் c என்ன எடுத்தோம்? கண்டுபிடிச்சிருக்கோம் -5. டெல் என்னது? -15. இது கேன்சல் பண்ணா இதுவும் அதுதான். 5 1s 5 3s, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். 1 by 3. c ஓட வேல்யூ நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? 1 by z. c என்னது? 1 by 3. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா z ஈக்குவல் டு 3. இந்த சம் நல்லா புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் வேணும்னா we need into கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன். பாய்.